10,000 ரூபாய்க்குள்ள என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக 10,000 ரூபாயில இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ் என்னென்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லேட்டஸ்டா வரப்போற புது மொபைல்ஸ், அது போக மொபைலுக்கு எப்பெல்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரெகுலரா நம்மளுடைய ட்விட்டர், டெலிகிராம் இது ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேவைப்படுறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இப்போ நம்ம 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் மொபைல்ஸ்ல முதல்ல பார்க்க போற மொபைல் Redmi 10A. இந்த மொபைல் வந்து நான் ஒரு நான் கேமர், எனக்கு ஒரு பெஸ்டான மொபைலா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைல HD+ டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. அது போக இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல 13 மெகாபிக்சல் வருது, செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் வருது. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Helio G25 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு டே டு டே யூசேஜ்க்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ண, வீடியோஸ் பார்க்க, கால் பேசுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல வருது. இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுக்குறாங்க, 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்குது. 9,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க. ஆஃபர் டைம்ல எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா 7,000 ரூபாய் வரைக்கும் கூட இந்த மொபைல வாங்கிக்க முடியும். அடுத்தது Tecno Spark 9 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள எனக்கு 6GB RAM ஓட அதிகமான ஸ்டோரேஜ், அதாவது 128GB ஸ்டோரேஜோட வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக மட்டும் தான் இந்த மொபைல். இந்த மொபைல்ல HD+ டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ரியர்ல பிரைமரி சென்சார் 13 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க, செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 கொடுக்குறாங்க. இது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Helio G37 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது போக இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி வருது, 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6+128 9,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு, 4+64 8,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ உங்களுக்கு எது தேவையோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா Motorola பிராண்ட்ல இருந்து Moto G31 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள நான் வாங்குன AMOLED டிஸ்ப்ளேயோட தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த மொபைல் Full HD+ டிஸ்ப்ளேயோட கொடுக்குறாங்க. இது போக இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா வருது. அது போக 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Helio G85 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லா இருக்கும். இது போக இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 வருது. ஒரு க்ளீனான நீட்டான ஸ்டாக் கான்டாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது போக 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு வருது. சோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நான் வாங்குனா Samsungல தான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக Samsung Galaxy M13 லேட்டஸ்டா லான்ச் பண்ண மொபைல். இந்த மொபைல்ல LCD டிஸ்ப்ளேயோட Full HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 ஓட வருது. இது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Exynos 850 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் வருது. இந்த மொபைல்ல 6000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. நீங்க வெயிட் பண்ணி ஆஃபர் வரும்போது வாங்குனீங்க அப்படினா 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்குள்ள நிறைய டைம் சேல் பண்றாங்க. சோ அந்த மாதிரி வாங்கும்போது 10,000 ரூபாய்க்குள்ள வாங்கிக்க முடியும். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபர் வரும்போதெல்லாம் நம்மளுடைய டெலிகிராம், ட்விட்டர் ரெண்டுலமே அப்டேட் பண்ணுவோம். அதனால ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினா ஆஃபர் வரும்போது கரெக்ட்டா வாங்கிக்க முடியும். அடுத்து கடைசியா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு மொபைல் Redmi 10. இந்த மொபைலுமே HD+ டிஸ்ப்ளே தான் கொடுக்குறாங்க. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 680 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸரோட ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல வரக்கூடிய ஒரே மொபைல் இந்த மொபைல் தான். சோ அதனால தான் இந்த மொபைல் பெஸ்டா இருக்கு. இது போக இந்த மொபைலுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 ஓட வருது. அது போக இதுல ஒரு மாசிவான 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்றாங்க. நிறைய டைம் நீங்க ஆஃபர்ல கார்டு ஆஃபர் எல்லாமே யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா 8,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இது போக ஒரு சில மொபைல்ஸ் வந்து ஆஃபர் வரும்போது மட்டும் 10,000 ரூபாய்க்குள்ள விக்கிறாங்க. இப்போ வந்து அதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. Samsung Galaxy-யோட M32, Infinix-ஓட Note 12 இதெல்லாமே AMOLED டிஸ்ப்ளேயோட ஒரு சூப்பரான மொபைலா வரும். இப்போ அது கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கு. ஆஃபர் டைம்ல 10,000 ரூபாய்க்குள்ள வரும். இதை விட இன்னும் பெட்டரா போனீங்க அப்படினா Poco M4 Pro 4G. இந்த மொபைல் வந்து AMOLED டிஸ்ப்ளேயோட G96 ப்ராசஸரோட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் மொபைல். இந்த மொபைல ஆஃபர்ல 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட் வரைக்கும் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி டைம்ல வாங்குனீங்க அப்படினா அதுவுமே பெஸ்டான மொபைலா இருக்கும். சோ ஆஃபர் வரும்போது ட்ரை பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இப்பவே நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஏற்கனவே மேல சொன்ன அந்த மொபைல்ல எது பெஸ்டா இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்ன மொபைல்ஸ்ல நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.